பசங்க பாத்ரூம்கே போக முடியல, ஸ்கூலை இழுத்து மூடுங்க. போர்க்கொடி தூக்கிய பெற்றோர்கள், கழிவு நீரில் மிதக்கும் அரசு பள்ளி, தீர்வு எப்போது? கோவை மாவட்டம் பேரூர் அருகே அமைந்துள்ளது சீரநாயக்கன் பாளையம். இப்பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. அதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் மைதானத்தின் பின்புறம் சாக்கடை கால்வாய் ஒன்று செல்கிறது. அந்த கால்வாயானது சரிவர தூர்வாரப்படாத காரணத்தால் சாதாரண மழைக்கு கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் பள்ளியினுள் புகுந்து விடுகிறது. அதனால் கழிவு நீர் குளம் போல தேங்கி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுகிறது என பெற்றோர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கால்வாய் அடைப்பினால் பள்ளியின் கழிவறையிலும் அடைப்பு ஏற்பட்டு மாணவ மாணவிகள் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமப்பட்டு மழைக்காலங்களில் வந்துள்ளனர். இதனால் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு உடலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனை புகாராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் தெரிவிப்பது, அவர்கள் அப்போது மட்டும் தண்ணீரை வெளியேற்றி தற்காலிக நடவடிக்கை எடுப்பது என வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அண்மையில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதில் நகரின் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக பெய்த மழையில் சீரநாயக்கன் பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பின்புறம் இருக்கும் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு பள்ளியின் மைதானத்தில் குளம் போல கழிவு நீர் தேங்கியுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாத காலமாக கழிவறையை பயன்படுத்த முடியாமல் மாணவர்கள் கடும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். மேலும் வகுப்புகளை கடுமையான துர்நாற்றத்திற்கு மத்தியில்தான் படித்து வந்துள்ளனர். இதை அறிந்த பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து பள்ளிக்கு உட்பட்ட வார்டு எண் 75 சேர்ந்த திமுக மாமன்ற உறுப்பினர் அங்குலட்சுமி சிவானந்தத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பெற்றோர்கள் டிசம்பர் 13ஆம் தேதியன்று பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த வார்டு எண் 75 சேர்ந்த திமுக மாமன்ற உறுப்பினர் அங்குலட்சுமி சிவானந்தத்திடம் பெற்றோர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாக்குவாதத்தில் எத்தனை முறை நாங்க உங்ககிட்ட மனு கொடுக்கிறது, படிக்கிற பசங்களை பாத்ரூம்கே போக முடியல, எல்லாமே வயசு பசங்க, படிக்கிற இடத்துல நல்ல காத்து கூட சுவாசிக்க முடியல, இதனால பசங்களுக்கு எத்தனை பிரச்சனை வருது தெரியுமா? இதுக்கு ஸ்கூலை இழுத்து மூடிடுங்க, இல்லைன்னா வேற பள்ளிக்கு பசங்களை மாத்துங்க என தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். அதற்கு பதிலளித்த அங்குலட்சுமி சிவானந்தம், புகார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வடிய வாய்ப்பு இல்லை, 40 வருஷத்துக்கு அப்புறமா பெஞ்ச கனமழை இது, போராட்டத்தை கைவிடுங்க என கூற, அது மழை தண்ணி இல்லைங்க, சாக்கடை தண்ணி, மழைக்கு முன்னாடி இருந்து கடந்த ஒரு மாசமா அப்படிதான் இருக்கு என பதிலடி கொடுத்தனர். தொடர்ந்து பேசிய பெற்றோர்கள், போராடினாதான் எல்லாமே கிடைக்கும் என சொல்லிக்கொண்டு கோரிக்கைகளை எடுத்து கூறினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானம் செய்தனர். மேலும் கழிவு நீரை நிரந்தரமாக வெளியேற்றும் வேலையாக தடுப்பு சுவர் கட்டப்படும் என உறுதி கொடுத்தனர். இதனால் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். இது பற்றி பேசிய பொதுமக்கள், மழை பெய்தாலே கழிவு நீர் விளையாட்டு மைதானத்தில் குளம் போல் தேங்கி விடுகிறது. இதனால் விஷ பூச்சிகள் உள்ளே புகுந்து விடுகிறது. அங்கு கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பள்ளி மாணவர்களுக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற உடல் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது குறித்து அப்பகுதி கவுன்சிலரிடம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை. இனியாவது விரைந்து நிரந்தர நடவடிக்கையாக சரியாக தூர்வார வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.